அனைவருக்கும் வணக்கம். சமய தரிசனம் திரவிய சங்கரகத்தினுடைய 2வது அதிகாரத்திலே நாம் தத்துவங்கள் மற்றும் பதார்த்தங்கள் என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். இதிலே முதல்ல அந்த 2 காதைகளிலே தத்துவங்கள் எவை, பதார்த்தங்கள் எவை, தத்துவங்கள் 7ஆக உள்ளன, பதார்த்தம் என்பது 9ஆக இருக்கின்றன என்ற விவரத்தை நாம் பார்த்தோம். அதிலே முதலிலே ஜீவன் அஜீவன் அது ரெண்டும் வருது. அதை நம்ம ஏற்கனவே முதல் அத்தியாயத்திலேயே விரிவாக பார்த்து விட்டதால் ஆசிரியர் இந்த அதிகாரத்தினுடைய அடுத்த குறட்பாக்களிலே அடுத்த காதைகளிலே ஆசிரமம் என்கின்ற தத்துவம் குறித்து, ஆசிரமம் என்றால் என்ன என்பது குறித்து அவர் தெரிவித்ததை பார்த்தோம். இப்போது அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 2 காதைகள், அந்த 2 காதைகளிலே நாம் ஆசிரமம் என்கின்ற ஊற்று, அந்த ஊற்றினுடைய விளக்கத்தினை நாம் இதிலே பார்க்கலாம். 30 மற்றும் 31வது காதை. அதிலே 30வது காதையில் ஆசிரமம் ஏன் வருகிறது, அதற்கு காரணம் என்ன, அதனுடைய வகைகள் என்று சொல்வதை விட அந்த ஆசிரமம் எதனால் நமக்கு வருகிறது, அதாவது வினை ஊற்று எதனால் ஏற்படுகிறது என்பதை குறித்து இதிலே கூறியிருக்கிறார். மிச்சத்தா விரதி பமாத ஜோக கோகாத ஓத வின்னேயா பண பண பணதக திய சது கமசோ பேதாது புவ்வசா. அது என்ன காரணங்களால் ஆசிரமமானது ஏற்படுகிறது என்று இதில் கூறுகிறார். போன காதையில் பார்த்தீங்கன்னா பாவ ஆசிரமம், திரவிய ஆசிரமம் என்று ஆசிரமத்தை 2ஆக பிரித்து கூறியிருக்கிறார். அதாவது எண்ணங்களால் ஏற்படக்கூடிய ஆசிரமம் பாவ ஆசிரமம், அந்த எண்ணங்கள் செயல்களாக மாறும்போது வினை உண்டாகி அந்த ஆசிரமமானது வினைக்கான மூலக்கூறுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அது ஒரு வினைக்கட்டாக மாறுகிறது. அது திரவிய ஆசிரமம். இதில் முதலிலே பாவ ஆசிரமம் என்பதை குறித்து தெரிவிக்கிறார். அதில் என்னென்ன அமைந்திருக்கிறது பாருங்கள். மிச்சத்தா, அதாவது மித்தியாத்துவம், விரதி அவிரதம், இந்த தா என்று முடிகிறதால ஆ என்பது இது கூட சேர்த்துக்கணும். மிச்சத்தம் அவிரதம் அவிரதி. பமாத, பமாதம் என்றால் பிரமாதம் என்ற வார்த்தை. ஜோக யோகம், யோகம் என்பது செயல். கோகாத, கோக 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 என்றால் கோபம், அது முதலிய. அப்படின்னா அந்த கோபத்தோடு சேர்ந்தது என்ன, மானம் மாயை லோபம். அந்த 4ஐயும் தான் அந்த கோகாத என்று சொல்ல, கோகம் ஆதியான, கோகம் முதலான என்று அதிலே சொல்கிறார். அப்போ என்னென்ன விஷயத்தை அப்படி சொல்கிறார் பாருங்க. மித்யாத்துவம், அவிரதம், பிரமாதம், யோகம், கோபம் முதலியவை. இவை எப்படி இருக்கின்றன? பண பண பணதக தீக சது என்று எண்ணிக்கையை குறிப்பிடுகிறார். பண என்றால் 5, அப்போ அதாவது மித்தியாத்துவம் 5. அதுக்கடுத்து அவிரதம், அதுவும் பண, அதுவும் 5. அதன் பிறகு பிரமாதம், பிரமாதம் என்பது பண தக, தக என்றால் 10, 10ஓடு 5 சேர்ந்து 15, பிரமாதம் 15. யோகம் தீய 3, கோகம் கோபம் முதலியாய் 4. இப்போ ஏற்கனவே நம்ம 4 கஷாயம் பிரித்து பார்த்தோம் இல்லையா, அதனால் சது, சது என்றால் 4. இந்த எண்ணிக்கைகளையும் சேர்த்து இதில் மிகச் சுருக்கமாக நமக்கு அதை தெரிவித்து விடுகிறார். அதை தெரிந்து கொள்ள, விண்ணேயோ அப்படின்னா தெரிந்து கொள்ளுங்கள், இப்படித்தான் அந்த வினை வருகின்ற வழியானது அமைந்திருக்கிறது. புவ்வச என்றால் பாவ ஆசிரமம். பாவ ஆசிரமம் என்றால் அது அந்த எண்ணங்களால் வரக்கூடியவை. இந்த மாதிரி இருக்கின்ற இந்த எண்ணங்களால் வரக்கூடிய ஊற்று, வினை ஊற்று என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பாருங்கள். பாவ ஆசிரமம் 5 வகையில்
வருகிறது. மித்யாத்துவம் 5, அவிரதம் 5, பிரமாதம் 15, யோகம் 3, கஷாயம் 4, மொத்தம் 32 வகையாக அந்த பாவ ஆசிரமம் நம்மை வந்து சேர்கிறது. இப்போ இதைத்தான் அந்த காதையில் அவர் வார்த்தையில் குறிப்பிட்டிருக்கார். நான் எண்ணிக்கையில் இதில் கொடுத்துருக்கேன். இப்போ மித்யாத்துவம் என்றால் என்ன? அறியாமை அல்லது மடத்தனம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் கடுமையான சொல்லாக இருந்தால் அதான் மித்யாத்துவம். அதில் பார்த்தீங்கன்னா 5 வகையான மித்யாத்துவத்தை பற்றி இதிலே சொல்கிறார். மித்யாத்துவம் என்பது, அறியாமை என்பது 5 வகையாக காணப்படுகிறது. ஒன்று ஏகாந்த மித்யாத்துவம். ஏகாந்தம்னா நான் சொல்கிறது மட்டுமே சரி, மற்றவங்க சொல்கிறதோ அல்லது மீதி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பலராலும் பலவிதமாக கூறப்படுகின்றன, அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேனோ அல்லது எனக்கு என்ன தெரிஞ்சதோ, நான் எதை நம்புகிறேனோ அந்த ஒன்று தான் சரியானது என்று சொல்வது சமண முறைப்படி தவறு. அது ஏகாந்த மித்யாத்துவம். நான் சொல்வது மட்டுமே கரெக்டுன்னு சொல்லுது. ரெண்டாவது வினய மித்யாத்துவம். வினயம் என்றால் பணிவு காரணமாக வரக்கூடிய மித்யாத்துவம். பணிவு காரணமாக எப்படி மித்யாத்துவம் வரும்? எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உதாரணமாக நம்ம சமணராய் பிறந்தவர்கள், அவர்கள் எந்த கடவுளை கும்பிட வேண்டும், யார் அவர்களுக்கு தேவன், அவர்களுக்கு சாஸ்திரம் எது, அவருடைய குரு யாருன்னு நமக்கு நற்காட்சியாளர்கள் இப்படித்தான் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு ஆகமங்களிலே கூறியிருக்கிறது. அதை ஆச்சாரியர்கள் நமக்கு எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறார்கள். அதனால் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு மித்யா தெய்வங்களை அதையும் கும்பிட்டா என்ன கிடையாது? நான் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறேன், நம்முடைய தீர்த்தங்கரை நான் உண்மையிலே முழுசாக நம்பி கும்பிட்றேன், ஆனாலும் கூட அந்த கோயிலுக்கு போனால் இந்த நன்மை விளையும், இங்கே போனால் அதுக்கு பரிகாரம் இருக்கும் என்றெல்லாம் சில இடங்களிலே மித்யா தெய்வங்களை காரணமாக காட்டி அவற்றுக்கெல்லாம் நம்ம போகிறோம். சாதாரணமாக உலக வாழ்க்கையில் அப்படி நடக்கிறது. ஒரு சில லௌகீக விஷயங்களை வைத்து பலன்களை எதிர்பார்த்து அந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறோம். போயிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு கோயில் இருக்குது, உடனே அங்கே செருப்பு கையில் விட்டு இப்படி கையில் இப்படி போட்டுக்கிறத பார்க்குறோம். அவசரம் போகிறது தெருவிலே நின்று கூட அது போட்டு போவார். சின்னதாக பிள்ளையார் கோயில் இருக்கும். இப்போ அது எல்லாமே வந்து ஒரு பணிவு தான். நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்பா, அதில் என்ன கிடையாது, நம்ம கடவுளை நான் முழுசாக கும்பிட்றேன், அதில் வேறு எனக்கு சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் மற்றதெல்லாம் கும்பிட்றதுல போய் என்ன தவறு இருக்குது? ஒரு சில பலாபலன்களை எதிர்பார்த்து அங்கெல்லாம் போக சொல்கிறாங்க. ஒரு ஜோசியர் சொல்கிறாரு, இல்லை வேறு ஒரு ஆன்மீகவாதி சொல்கிறாரு, நான் அங்கேயும் போய் அதையும் கும்பிட்டு வரேன், அதில் பற்றி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்வது பணிவு போன்ற தோன்றினாலும் அது மித்யாத்துவம் தான். அது வினய மித்யாத்துவம் என்று அழைக்கப்படுவது. விபரீத மித்யாத்துவம் இது வந்து அப்படியே எதிராக தெரிந்து கொள்வது. அப்படியா? இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கேவலிகள் ஆகிவிட்ட பிறகு அரகந்தருக்கு வந்து கவல ஆகாரம் கிடையாது. கவல ஆகாரம்னா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஒவ்வொரு கவலமாக வாயில் கை எடுத்து வச்சு சாப்பிட்றோம் உணவு, அந்த மாதிரி ஆகாரம் கிடையாது. அவர் வந்து கேவல ஞானம் அடைவதற்கு முன்னால் முனிவராக இருந்தபோது அவருக்கு ஆகார தானம் செய்பவர்களிடம் ஆகாரம் இவர் ஏற்றுக்கொள்கிறார். அது வந்து முனிவருடைய நிலை. ஆனால் அவர் எப்போ கேவல ஞானத்தை அடைந்து விட்டாரோ அவருடைய தேகம் பரம ஔதாரிக தேகம் என்று கூறப்படும். ஔதாரிகம்னா நம்மகிட்ட இருக்கிற தேகம்தான் ஔதாரிக தேகம். அது பரம ஔதாரிக தேகம்னா அதுக்கு உணவு தேவையில்லை, அதுக்கு நிழல் விழாது. நம்ம பார்த்துருக்கோம் 34 அதிசயங்களில் அதுவும் ஒன்று தான் கடைசியில் வர 14 அதிசயத்தில். அதனால் அவர்கள் உணவு ஏற்றுக்கொள்வது கிடையாது, அதுதான் உண்மை. ஆனாலும் சிலர் என்ன சொல்லுவாங்க, அது எப்படிங்க சமோசனத்தில் உட்காந்து இத்தனை நாள் அவர் இது செய்கிறாரு, அவர் அதன் பிறகும் விகாரெலாம் செய்கிறாரு, அப்போல்லாம் அவர் உணவு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமா என்ற கருத்தெல்லாம் கூட வரும். அதே போல் கடவுள் நம்பிக்கைகளை பார்க்கும்போது ஒரு சிலர் சில வழிபாடுகள் நம்ம சமணத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிலற்றை தெய்வமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. கும்பிட்றோம் போகிறோம் வரோன்றதெல்லாம் இருக்குது, அம்மன் வழிபாடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம உலக வாழ்க்கைக்காக அதையெல்லாம் செய்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் மாறுபட்டது தான் சொல்லிட்டு நமக்கு சில நூறாசிரியர் குறிப்பிடுகிறார்கள். அதன் உண்மைத்தன்மையை நம்ம சாஸ்திரியார்கிட்டலாம் கேட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கின்ற அறியாமை மித்யாத்துவம், அது விபரீத மித்யாத்துவம். நான்காவதாக வருவது சம்சய மித்யாத்துவம். சம்சயம் என்றால் சந்தேகம், ஐயப்பாடு. எதையுமே ஒரு சந்தேகத்தோடே அதை அணுகுவது. வழிபாடாக இருக்கட்டும், ஆகமமாக இருக்கட்டும், இதில் இப்படி சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் சாத்தியமா,
இல்லைன்னா அந்த மாதிரி கடவுளை இப்படி தான் கும்பிடணும், இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியது இருக்குதுன்னு ஒரு சில நூல்களிலெல்லாம் நமக்கு கூறப்பட்டிருக்காங்களேன்றத நம்ம அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டு சரியானது எது என்று ஆச்சாரியர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அதனை நம்ம பின்பற்ற வேண்டும் உறுதியாக. எப்போவுமே இது செய்தால் சரியா அது செய்தால் சரியான்ற ஒரு சந்தேகமான கண்ணோட்டத்தோடையே இருப்பது சம்சய மித்யாத்துவம். அஞ்ஞான மித்யாத்துவம் என்பது தெரியாததால், அதாவது என்ன நடைமுறை எது சரி அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வழியை பின்பற்றி கொண்டிருப்பது, தெரியாததால் வருவது. தெரிஞ்சு அறிந்து செய்வதில்லை, அறிஞ்சு விபரீதமாக செய்வது அது விபரீத மித்யாத்துவம், தெரிஞ்சவங்க செய்கிறது. இது தெரியல எது சரியான மார்க்கம், எது சரியான ஆகமம், யார் சரியான குருன்றதெல்லாம் தெரியாமல் எந்த தேவனை நாம் வணங்க வேண்டும் என்பதெல்லாம் நம்ம கேள்விப்படாமல், அது நமக்கு அதனுடைய ஞானம் வராமல் நம்ம அதை பின்பற்றி அறியாமையில் இருப்பது அஞ்ஞான வித்யாத்துவம். இந்த மாதிரி 5 வகை வித்யாத்துவங்கள். இந்த 5 வகை வித்யாத்துவங்களால் நமக்கு வினை வரும். அவ்விரதம் என்பது 5 விதமான நம்ம இல்லற வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியது, துறவரிகள் கடைபிடிக்கக்கூடியது என்று 5 விதமான விரதங்கள். அது அணுவிரதம் என்றும் மகாவிரதம் என்றும் நமக்கு சொல்லியிருக்கோம். அதான் விரதம். அது கொலை, பொய், களவு, காமம், மிகுபொருள், விருப்பம் இவற்றின் காரணமாக நமக்கு ஆசிரமமானது, அதாவது வினை ஊற்றானது வருகிறது. அது அவ்விரதம். அதுக்கு அடுத்ததாக சொல்லக்கூடியது பிரமாதம் என்கின்ற 15. பிரமாதம் என்ற சொல்லுக்கு சரியான வார்த்தை விழிப்பின்மை, அதாவது போதுமான அளவுக்கு கவனம் இல்லாமல் செய்கின்ற செயல்கள். முனிவராக போன பிறகு கூட ஒரு சில விஷயங்களிலே ஆரம்ப கட்டத்திலே 6வது குணநிலையிலே அவர் பிரமாதத்தோடு இருப்பார். விழிப்பின்மையாக முழுமையாக எல்லாம் தெரிந்திருந்தும் கூட அதுக்கு 100% கடைபிடிக்காமல் இருப்பார். அப்படி இருக்கிறதால தான் அந்த 6வது நிலையை பிரமத்தன் என்று கூறுகிறார். பிரமாதத்தை உடைய முனிவர் என்று கூறுகிறார்கள். இது இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் இருக்கும், அங்கும் இருக்கிறது. அவற்றையெல்லாம் இல்லற வாழ்க்கையிலேயே நாம் துறக்க வேண்டும். அதுதான் ஊற்றை தடுப்பதற்கான வழி. அதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. என்ன பாருங்கள், அது 15 விஷயம்னா, விகதை என்கின்ற ஒரு 4, கஷாயம் என்கின்ற ஒரு 4, புலனாசை என்கின்ற ஒரு 5, அதன் பிறகு நித்ரா, பிரீத்தி என்கின்ற 2 அம்சங்கள். இதெல்லாம் சேர்த்தா 15 வரும். அதில் 4 விகதை என்பது, விகதைகள் நிறைய பிரிவாக சில நூல்களிலே காட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதில் முக்கியமாக தலைப்பாக வரக்கூடிய விகதைகள் இந்த 4 தான். ராஜகதை, தேசகதை, ஸ்திரீகதை, உணவுகதை. உணவுகதை போஜனகதை என்றும் சொல்லும். சில வார்த்தைகள் மாறுபடலாம், ஆனால் பொருள் இதுதான். ராஜகதை, தேசகதை, ஸ்திரீகதை, உணவுகதை. இதில் ராஜகதை என்பது என்ன சொன்னால், ராஜாக்களை பற்றிய கதைகளை பற்றி அதிகமாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டே காலத்தை கழிப்பது. ராஜா நல்லது செய்திருப்பார், கெட்டது செய்திருப்பார், அதை நல்லதுன்னு சொல்கிறது, கெட்டதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே செய்து கொண்டு அதிலேயே கவனத்தை செலுத்தி கொண்டு இருப்பது என்பது ராஜகதை. தேசகதை என்றால் நாட்டினுடைய நடப்பு. நாடு இந்த மாதிரி இது ஒரு இந்த ராஜா, இந்த தேசமானது வளமாக இருக்கிறது, இது மோசமாக இருக்குது, இந்த தேசத்தில் இதெல்லாம் நல்லதாக இருக்குது, அதெல்லாம் கெட்டதாக இருக்குது என்று ஒரு நாட்டினை பற்றி, அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் அல்லது அதனுடைய நடைமுறை விஷயங்களை வைத்து அதை பற்றியே பேசி கொண்டு திரிவது அது தேசகதை. ஸ்ரீகதை என்பது தெரியும். ஸ்ரீகதை என்பது ஒரு பெண்கள் பற்றிய கதை என்று இதில் சொன்னாலும் அதனுடைய பொருள் காதல் கதைகள். அந்த மாதிரியான சிருங்கார ரசமுள்ள அந்த காதல் கதைகளை பற்றி அதிகமாக பேசி கொண்டிருப்பது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உணவு கதை. உணவு கதை என்பது இந்த உணவு நல்லா இருந்தது. இப்போ சாதாரணமாக சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா சில உணவு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த உணவை நான் அங்கே போய் சாப்பிட்டேன், அது நல்லா இருக்குது, இது சரியில்லை அப்படின்னு அந்த உணவினுடைய அந்த சுவையை பற்றியோ அதனுடைய தயாரிப்பு முறைகளை பற்றியோ அதனுடைய பேசிக்கொண்டு காலத்தை கழித்து கொண்டே செல்வது. அந்த மாதிரி இருக்கிறது விகதைகள் என்று கூறுவார்கள். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்துலேயும் இருக்குதா? ராஜாவே இல்லையா? அப்போ ராஜகதைன்றது எப்படி இதில் சொல்கிறாங்கன்னா, ராஜா என்பவர் தான் இல்லையே தவிர அதனுடைய வேறு வடிவம். இப்போ ஜனநாயக முறை எப்படி பார்த்திங்கன்னா, பதவியில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க, ராஜாங்கம் என்பது அரசாங்கம் என்பது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே போல் நாடும் பார்த்திங்கன்னா, இந்தியா என்ற ஒரு நாடு இருக்குது, பக்கத்தில் வங்காளதேசம். இப்போ இன்றைக்கெல்லாம் என்னென்னமோ கதையெல்லாம் வருது. அந்த கதையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது. அந்த பிரதமர்
அவர் நாட்டை விட்டு ஓடிவிட்டார், அவர் அந்த கலவரம் ஏற்பட்டு விட்டது, இதை பற்றியே பேசி கொண்டு இருப்பது. ஸ்ரீகதை பற்றி தெரியும், காதல் கதைகள் சினிமாவில் வர்றது, உணவு கதைகள் பற்றி. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதைகள்லாம் இப்போ இருக்கான்னு பார்த்தா டிவியிலே எல்லாமே இருக்குது. இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜகதை என்பது சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி ஆகிடுச்சுன்னா 4 பேர் உட்காந்துக்கிட்டு அரசாங்கத்தை பற்றி 2 பேர் எதிர்த்து பேசுவோம், 2 பேர் ஆதரித்து பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது அபத்தமாக இருக்கும் அந்த வாதங்கள் எல்லாம். அது போன்ற விஷயங்களை சும்மா தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டே செல்வது, அது இப்போயும் நடக்குது டிவியில். அதே போல் இந்த தேச கதைகளை இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த நாட்டில் இது நடக்குது போதுன்ட்டு பலவிதமான விஷயங்கள் நமக்கு வெளியே உண்மைதான். அது அந்த உண்மையானா நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதில் அந்த மாதிரி விஷயங்களிலே நாம் ஈடுபடுவது என்பது நம்முடைய உணர்வுகளை தூண்டும், ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வைக்கும். அதனால் நமக்கு நம்முடைய ஆன்மாவுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அது மாதிரி ஸ்ரீகதை என்பதை நமக்கு இதுதான் அதிகமாக இன்றைக்கி டிவியில் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம தொடர்கள் என்ற பெயரில் பலவிதமான விஷயங்கள் எது எது செய்யக்கூடாதோ அது எல்லாம் அதில் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உணவு கதையும் பார்த்திங்கன்னா அதே போல் தான். சமையல் குறிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை இப்படி சமையல் பண்ணோம், அது இந்த மாதிரி சுவையாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அந்த சமையல் நிகழ்ச்சிகளை வைத்து அது செய்வது. அதில் வந்து சைவமா அசைவமா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லா டிவிலையும் அது வந்துட்டுருக்கு. அதனால் இவையெல்லாம் இன்றைய காலத்திலையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் பொழுது வீணாக கலைந்து கொண்டு இருக்கிறது. இவற்றிலேயே கவனம் செலுத்துவது நமக்கு அது ஒரு விழிப்பின்மை. நமக்கு இன்னும் அந்த விழிப்பு வரல, இதெல்லாம் தவறுன்றதை இன்னும் புரிஞ்சிக்காதே இருக்கிறோம். அதை பிரமாதம் என்று கூறுவார்கள். நம்ம பிரமாதம்னா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசுலேருந்து. ஆனால் அது உண்மையான அர்த்தம் இல்லை. அது பிரமாதம் என்றால் இது மாதிரி விழிப்பு இல்லாமல், போதிய அளவுக்கு கவனம் இல்லாமல் நம்ம வீணாக விஷயங்களிலே ஈடுபடுவதைத்தான் பிரமாதம் என்று நம்ம ஆகம நூல் கூறுகிறது. அதே போல் தான் கஷாயம், 4 விதமான கஷாயங்களால் நம்ம வந்து எண்ணம் மனசுக்குள்ளார உருவாகுது. கோபத்தால் வருது, மானத்தால், மாயையால், லோபத்தால் பலவிதமான எண்ணங்கள் நமக்கு உருவாகின்றன. கோபம் வந்தால் அதை எப்படி செய்யலாம், எதிரிக்கெல்லாம் என்ன துன்பத்தை கொடுக்கலாம் என்பது. மானம் என்பது செருக்கு, நமக்கு வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்களா, நான் மறுபடியும் அவனுக்கு என்ன செய்கிறது திருப்பி அப்படின்னு நினைக்கிறது. மாயை என்பால் தடுமாற்றம், குழப்பம். நம்ம இந்த கடவுள் பற்றிய விஷயமெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கின்ற அந்த குழப்பங்கள், தடுமாற்றம். லோபம் என்பது தேவையில்லாத பொருள்கள் மீதெல்லாம் ஆசைப்படுவது. நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் அது மீது ஒரு ஆசையப்பட்டு அது கிடைக்கலையேன்னு இருந்துகிட்டு இருக்கிறது, அது லோபம். அதுபோல் புலனாசையும் 5 வகை நமக்கு தெரியும். மெய்வாய், கண்மூக்கு, செவியால் வரக்கூடிய தொடு உணர்வு, ஊறு, சுவை, மனம், காட்சி, பார்த்தல், கேட்டல், காதால் கேட்டல், இவற்றிலேயே நம்ம கவனம் செலுத்தி கொண்டிருப்பது. அதாவது சுகமான உடம்புக்கு சுகமான பெட்டில் நல்லா படுக்கணும், அமைதியாக இருக்கணும், உடம்பு ஏசியில் போகணும், இது மாதிரி எல்லாம் நம்முடைய தொடு உணர்வுக்கான ஆசைகளை அதிலே கவனம் செலுத்துவது. சுவை தெரியும் நமக்கு, சில வகையான உணவுகள்லாம் ரொம்ப பிடிக்கும், சில சுவை ரொம்ப பிடிக்கும், இனிப்பு பிடிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க, நொறு தீனி சாப்பிட்றவங்கலாம். அந்த மாதிரி சுவைகளை பற்றிய சிந்தனையை வைத்து கொண்டிருத்தல். அதுபோல் வாசனையும், அதுபோலவே பார்த்தல், காட்சிக்கு நம்ம பல இடங்கள் இயற்கை காட்சிகள் எல்லாம் போய் பார்க்கணும், அங்கே போய் பார்க்கணும், இங்கே போய் பார்க்கணும் என்பது அதிலே கவனம் செலுத்துதல். கேட்டல் என்பது இந்த காலத்தில் இசையெல்லாம் கேட்குறாங்க, பேச்சுகளை கேட்குறாங்க, எது ஒரு அலங்கார பேச்சு இருந்தாலும் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பொருள் இருக்கா, அதில் நம்முடைய ஆன்மாவுக்கான நன்மை இருக்கிறதான்றதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அதே போல் இசையிலே மயங்கி பாடல்களை எல்லாம் பலவிதமான பாடல், இது நான் விரும்பி கேட்பேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம ஆன்மாவுக்கு எந்த விதத்திலும் நன்மையை செய்யாத விஷயங்கள். இதிலே கூட நன்மையை செய்யக்கூடியவை என்று தேர்ந்தெடுத்து அதை செய்யலாம், அது தவறில்லை. காட்சி என்றால் பார்த்தல், பஞ்சகல்யாண நிகழ்ச்சியை போய் பார்க்குறோம், அதெல்லாம் ஒரு காட்சி தான். அதனால் இந்த விழிப்பின்மை என்பது அதிலே எதை நம்ம செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கின்ற விஷயத்தை நாம் முடிவு செய்வது, அதான் பிரமாதம். அதே போல் நித்ரா என்றால் தூக்கம் என்று அர்த்தம். ஆனால் இங்கே எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறதுன்றது இல்லை, அதுவும் ஒரு ஊற்று வருவதற்கு காரணம் தான். அதாவது இந்த தூங்கு முஞ்சான்னு சொல்லுவாங்க, பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, அவன் காதில் எதுவுமே ஏறாது, அந்த மாதிரி தூக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை, கவனமின்மை என்று நான் இதில் குறிச்சிருக்கிறேன், அந்த நித்ராவுக்கு ஒரு பொருளாக. அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பிரீத்தம் என்று சொல்வார்கள். ஒருவர் மீது ரொம்ப அன்போடு இருப்போம், அப்போ அவங்க செய்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன செய்வோம், நல்லதுன்னு சொல்லுவோம். நமக்கு வேண்டப்பட்டவர் ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு தப்பு செய்துட்டு வந்தால் கூட பொதுவில் நம்ம சொல்லும்போது அவருக்கு சப்போர்ட்டாக பேசுவோம்.
அப்புறம் வந்து கூட நம்ம அவரை இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாதுப்பான்னு தனிப்பட்ட முறையில் சொல்லுவோம். அதுபோல் ஒரு சார்பு நிலையை எடுத்தல், அது வந்து பிரீத்தி என்று சொல்லலாம். இது நானாக கொண்டு வந்திருக்கின்ற பொருள். அதில் வித்தியாசங்கள் இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த மாதிரி 15 விஷயங்களை பிரமாதங்கள் என்று நமக்கு இதிலே தெரிவிக்கிறார்கள். அந்த 15 வகையான பிரமாதங்களையும் நாம் கைக்கொள்ளக்கூடாது என்பதில் இதில் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகம் 3, மனம் வசனம் காயத்தால் செயல்களை செய்கிறோம், அது யோகம் என்று சொல்லப்படும். மனயோகம், வசன யோகம், காய யோகம். கஷாயம் 4 தெரியும், குரோதம் மானம் ஆயலோபம் அங்கேயும் வரும், பிரமாதத்திலே வருது. இருந்தாலும் இதை தனிப்பட்ட முறையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்போது இந்த பதிவு கொஞ்சம் நீண்டு கொண்டு செல்கிறது. அதனால் அந்த 32 விஷயங்களோடு இந்த பதிவினை நாம் முடிக்கலாம். அடுத்த பதிவிலே நாம் மேலும் இதில் இந்த காதையினுடைய விளக்கத்திலே இன்னும் சிலவற்றை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவற்றை அடுத்ததாக நாம் பார்க்கலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வழக்கம் போலவே யூடியூப்லேயும் ஒளிப்பதிவாகவும் இதனை நான் குழுக்களிலே பகிர்கிறேன். அவற்றை பார்த்து தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா, இளங்கோ திருமொழி, திண்டிவனம்.